ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள், முதியோர் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கும் இளைய தலைமுறை வாக்காளர்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் திரண்டு வந்து வாக்களித்தனர். காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற நலத்திட்டங்களின் பயனாக இத்தொகுதியில் சுமார் 83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்தது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி உட்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்களுக்கு தாமே கையெழுத்திட்டு எழுதிய 14 பக்க கடிதத்தை கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று அனைத்து பகுதிகளிலும் வழங்கியது வாக்காளர்களிடையே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது இன்றைய வாக்குப்பதிவின் போது தெளிவாக தெரிய வந்தது. மேலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு விடுத்த அன்பு வேண்டுகோளில் ஸ்ரீரங்கம் தமது தாய்மண் என்றும் தமது சொந்த வீடு என்றும் தலைமுறையாக தமது முன்னோர் வாழ்ந்த புண்ணிய பூமியான ஸ்ரீரங்கம் தமது இதய துடிப்போடு கலந்துவிட்ட உறவு எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் நானே போட்டியிடுவதாக கருதி கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் மக்களின் முதல்வர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் வாக்குப்பதிவையொட்டி மொத்தம் 322 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஒன்றியங்களில் அடங்கிய வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே பெருந்திரளான பெண்களும் முதியோர்களும் ஆர்வத்துடன் வந்து தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றினர். நடமாடும் தெய்வம்னே அவங்கள சொல்லலாம். தெய்வத்துக்கு அடுத்தபடியாக அவங்க என்னென்ன ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. ரெண்டாவது அம்மாவை தான் குழந்தைகள் அம்மானு கேட்டு பசி அறிஞ்சு கொடுக்குறாங்க, தாகம் அறிஞ்சு தேத்தம் தண்ணி கொடுக்குறாங்க. இது மருந்து மாத்திரைகள் உடம்புக்கு வரத்துக்கு முன்னாடியே இலவசமாகவும் குறைஞ்ச விலையிலையும் மருந்துகளை கிடைக்க பண்ணியிருக்காங்க. எங்களை போல் வயோதிகர்கள்லாம் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா இப்போவாது நடக்க முடியலையே, கொள்ள முடியலையே, வசதி இருக்கிறவங்க வண்டி வச்சுன்னு போவாங்க. சாதாரணப்பட்டவங்க எப்படி போவாங்க? அங்கே அவங்களுக்கு இந்த வண்டியை வச்சு பெருமாள் சன்னதிலேருந்து தாயார் சந்தை, சக்கர தாயார் சந்தை மாதிரி எல்லா இடத்துக்கும் போக முடியாது. எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு மட்டுமே நிறைய திட்டப்பணிகள் நிறையவே செஞ்சுருக்காங்க. இன்னும் பார்க்க போனால் லா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ உள்ள சந்ததியினர் மட்டும் இல்லாமல் பிற்காலத்திலையும் நிறைய பயன்பெற வகையில் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நாங்கள் என்றைக்குமே அம்மா கட்சி தான். இந்த ஊரில் அவங்க செஞ்சுருக்கிற அந்த பணிகள் அதை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக அம்மா இப்போ இந்த 14 பக்கம் உள்ள இந்த கடிதத்தை, இந்த புக்லெட் எங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதை படிக்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் இதை படிக்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த உலகம் முழுக்கத்துலேருந்து யாத்ரீகர்கள் வராங்க. அவங்க தங்கறதுக்கு அருமையான ஒரு யாத்திரை நிவாஸ் கட்டியிருக்காங்க. வெளியில் எங்கேயும் தேடின்னு மற்ற ஹோட்டல்ஸ் தேடின்னு போகவே வேண்டாம், அவ்வளோ ஒரு லக்ஸூரியஸாக ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று கட்டுறாங்க சிங்கப்பெருமாள் கோவிலில். இந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கம் ஊரில் இல்லாத வசதிகளே இல்லை. இந்த ஊரில் எல்லாரோட ஓட்டும் அம்மாவுக்கு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிற்பகலிலேயே 60%க்கும் கூடுதலான வாக்குகள் பதிவானது. வாக்குப்பதிவு நிறைவடைந்த போது 82.54% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்ரீரங்கம் வடக்கு சித்திரை வீதி, கீழ அடையவளஞ்சான் தெரு, திருவானைக்காவல், மணிகண்டம், அந்தநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த கழக வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி மற்றும் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். 322 வாக்குச்சாவடிகளிலும் நடைபெற்ற வாக்குப்பதிவு முழுவதும் கண்காணிப்பு கேமரா மூலம் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் மற்றும் துணை இராணுவப்படை போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரி வாக்குச்சாவடியில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன், குழுமணியில் திரு கூப்பா கிருஷ்ணன் எம்எல்ஏ, எட்டரை கிராமத்தில் திரு மு பரஞ்சோதி எம்எல்ஏ ஆகியோர் வாக்களித்தனர். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியை ஸ்ரீரங்கம் பூமியை தன்னுடைய தாய் மண்ணுன்னு நினைச்சு இங்க உள்ள மக்கள் அனைவரையும்
தன்னுடைய சொந்த பிறப்பா உடன்பிறப்பா நினைச்சு ஒவ்வொருத்தரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்தி அவர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை நான் செய்யணும், அதுக்காக நான் ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் தான் கைப்படவே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரிகை வீடு வீடா வந்து கொடுத்ததுக்கு அவங்க வந்து நேரடியா கொடுத்ததா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க எங்களை எப்படி அக்கறையா கவனிக்கிறாங்களோ அதே அக்கறையோடையும் அந்த தாய் இல்லத்துக்கு நாங்க என்னைக்கும் அவர்களுடைய சிறார்களா இருந்து அவர்களுக்கு தான் எங்கள் ஓட்டு என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இதனை அடுத்து வாக்குச்சாவடி மண்டல அதிகாரிகள் அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. பஞ்சப்பூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் வைக்கப்படுகின்றன. அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வரும் 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். ஸ்ரீரங்கம் தொகுதியில் எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது.